பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May the Lord bless you. அன்பு பிள்ளைகளே, இந்த ஆறுதலும் நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது உங்கள் சகோதரன் கோவை டிஎம்எஸ். I, Kovai TMS, welcome you all to the program ஆறுதலின் நேரம். எளிமையான முறையிலே கர்த்தருடைய ஆழமான சத்தியங்களை கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். Our main purpose is to deliver the depth of the scripture in a very easy way to understand. இன்றைக்கு நாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் உள்ள சில ஆழமான சத்தியங்களை தியானிக்க போகிறோம். Today we are going to meditate certain depth or secrets in the scripture that is stated in Genesis 22. முதலாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். I'm going to read for you Genesis chapter 22 verse 14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. And Abraham called the name of that place Jehovah Jireh, as it is said to this day, in the mount of the Lord it shall be seen. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 22ஆம் அதிகாரத்தினுடைய ஆழமாய் நான் ஆவிக்குள்ளாய் கடந்து சென்று பார்த்த பொழுது, When I traveled the depths of this verse and when I meditated in my spirit, நம்முடைய வாழ்க்கை தேவனால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு விடுகிறது. ஆமென். Amen. Our life is already scripted by our God. இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, See, if you are watching this program for the very first time, உங்க ஊர்ல எந்த நாள்ல டெலிகாஸ்ட் ஆகுதோ அந்த நாள், அந்த வருடம், அந்த மாதம், அந்த தேதி, அந்த நிமிஷத்திற்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் திட்டம் வகுத்து விடுகிறார். on that very day, very month, very date, on that very moment or the second of that time when you sit to watch this program, it has been already planned by God before your birth. நம்முடைய தேவன் திட்டமிடுதலில் சிறந்த ஒரு தலைவர். Our God is a great God in planning the purpose. இன்னைக்கு என்னெல்லாமா சொல்றாங்க, டைம் மேனேஜ்மெண்ட், அந்த மேனேஜ்மெண்ட்டு. ஆனால் நம்ம லைஃப் மேனேஜ்மெண்ட்டை கர்த்தர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிடுறாருங்க. இதுதாங்க உண்மை. You know, today many things people say, time management, event management and what not management. But you know, our God has already managed and fixed everything earlier. That is, He has managed our life, saying life management. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, Reading the Genesis 22 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். And it came to pass after these things that God did tempt Abraham and said unto him, Abraham, and he said, Behold, here I am. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வேதம் சொல்கிறது. Bible says very clearly, after all these has happened, after it has come to pass. நீங்க தேவன் நம்மளை சோதிக்க மாட்டார்னு நினைக்காதீங்க, அவர் சோதிப்பார். Never think God will not test you, but our God will test you. ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது, ஈசாக்கு பிறக்கிறான். See, when Abraham was 100 years old, he is blessed with a baby boy. அதற்கு முன்னாடி இஸ்மவேல் பிறந்தான், ஆகார் என்ற அடிமை பெண்ணுக்கு. அது கணக்கு இல்லை. இங்கே ஆபிரகாமுக்கு சொந்த மனைவிக்கு ஒரு பையன் பிறந்தா அந்த தகப்பன் வயசான எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பான். யோசிச்சு பாருங்க. See, before that he has had Ishmael from Hagar, yet that will not give that much joy as he would have been enjoyed the birth of Isaac from his own wife Sarah. நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பார்ப்பேன். ஒருவேளை இவர் ஆண்டவர் கொடுக்குற நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் கூடுதலாக கொஞ்சம் ஈசாக்க கொஞ்சி இருப்பார். You know, I used to think differently. He would have, he would have cherished Isaac for at least a half an hour more that he has given for God. இப்போ ஆண்டவருக்கு அது கொஞ்சம் பொறுக்கலை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். I feel God couldn't take that. 2ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர் பாருங்க, உன் புத்திரனும்
உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாக ஈசாக்கை ஒரு கமா போடுறார். So there, if you read the second verse, it says, he said, take now thy son, thy only son, as Isaac, whom thou lovest. கொஞ்சம் லோக்கல் பாஷையில் பேசுனா, எப்பா உன் பிள்ளை, உனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, உன் ஒரே பிள்ளை, ஒன்று ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் போட்டிருக்குன்னு ஆபிரகாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துருப்பார். So if we say it in a local tongue, we could say, see, your son, your only begotten son and your beloved son. So at that time Abraham would have thought, oh, he's going to bless my son. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாயிடுன்னு சொல்கிறார். There you can understand, and get thee into the land of Moriah and offer him there for a burnt offering upon one of the mount which I will tell thee of. என்ன காரியம் பாருங்க, இவ்வளோ பீடிங் போட்டு அந்த பில்டப் பண்ணி அந்த பிள்ளையை பற்றி சொல்லிட்டு, நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் சொல்கிற மலையில் உன் பிள்ளையை தகன பலியாக கொடுங்கிறார். So see, starting at the start, God said, your only son, your beloved son, your begotten son and all. And after that, he is saying, you bring that only son and sacrifice him for me in Moriah in a mount which I give. இப்போது நீங்கள் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் சரி, புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் சரி, இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஊழியம் செய்கிற தேவனோடு க்ளோஸாக நெருங்கி இருக்கிறவங்களுக்கும் சரி, இவர் நமக்கு சொல்லாமல் ஒரு மேட்டரும் செய்யவே மாட்டாருங்க. இது அனுபவம். You know one thing, our God is a God. If you see the New Testament saints or the Old Testament saints or people of God like you or the servants of God like us, we would have understood so far that God will not do anything without informing us. ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். இவன் தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இவனுக்குள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்ன பிற்பாடு எப்படி அவனை கொல்ல சொல்வார்? அதை யோசிக்க வேண்டிய பாயிண்ட் 1. Firstly, the first point that we have to think is God's blessed son is Isaac, because through him his generation is going to come, the whole seed of Abraham is going to grow. Then how will God kill that very own son? இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படிங்கிறாரு. And in one place God is saying, will I hide what I am going to do from Abraham? இன்னொரு இடத்துல கர்த்தர் தமது தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்னு எழுதப்பட்டிருக்குது. In Bible, in a place it is written, God without revealing the things that he is going to do to his prophets, he will do nothing. இதெல்லாம் நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்கிறேன், நீங்கள் அதை மைண்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். So you have to keep all these things in your mind because I am proclaiming it as a reference for you. இப்போ ஆபிரகாம் தேவன் தமக்கு குறித்து சொன்ன இடத்துக்கு அவர் கிளம்பி போயிட்டார். Abraham, he left the place wherein God had marked for him. 3 நாள் மோரியா அந்த இடத்துல அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறார். இந்த மலையான்னு கேட்டால் இல்லைப்பா அங்கேயா இல்லை, இப்படி அவர் ஆபிரகாமை அலைக்கழிக்கிறார், அவனுக்கு ஒரு டெம்ப்டேஷன் உண்டாக்குகிறார். Now there God is testing him because he has reached Moriah. He is asking, is this mount? No, that mount? No. And for 3 days they are wandering there. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எவ்வளோ விஷயத்தை டெஸ்ட் பண்ணி சோதனை பண்ணி தானே வாங்குகிறோம், பிடிக்கிறோம், செய்கிறோம். அதே போல் தேவன் ஒருவனை ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது அவன் தகுதியாக தாங்குவானா இல்லையாங்கிறதுக்கு பல டெஸ்ட் அவர் நமக்கு வைப்பார். நமக்கு தெரியாது, சில பேருக்கு புரியாது. ஆனால் அதிலெல்லாம் பாஸ் பண்ணால் தான் அவருடைய வரங்கள் வல்லமைகள் ஊழியம் நமக்கு கிடைக்கும். See beloved, before purchasing something we always have a test of it, a test ride or a demo, or we want to see that product, how that works prior of our purchase. The same way God also wants to analyze a person whom he is going to call or whom he is going to choose for his ministry. அந்த 22:4 சொல்லுது, 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். In the 4th verse it is written, then on the 3rd day Abraham lifted up his eyes and saw the place afar off. அந்த இடம்ங்கிறதுங்க அங்கே தான் ஈசாக்கை பலியிடணும். அந்த இடத்தை தான் பர்டிகுலராக ஆண்டவர் காட்டுகிறார். அதை அவன் அந்த இடத்தை அவன் கண்டுபிடிச்சான். இங்கே தான் பையனை தகன பலியாக
கொடுக்கணும். So what does that place or the place mean? The place where he has to sacrifice, offer Isaac as his burnt offering. 5ஆம் வருஷத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பாருங்க. அவன் தன் வேலைக்காரரெல்லாம் பார்த்து சொல்றாரு, நீங்களும் உங்கள் கழுதையெல்லாம் இங்கே இருங்க, காத்திருங்க, நானும் என் பிள்ளையாண்டனும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றாரு. Hallelujah. So, hallelujah. He has such a great belief of faith that you read in the 5th verse. And Abraham said unto his young man, Abide ye here with the ass, and I and the lad will go yonder and worship and come again to you. Praise the Lord. Praise the Lord. பாருங்க, இவர் பண்ணுறது சாக்ரிஃபைஸ். தகன பலியாக பையனை வெட்டி படுக்க வச்சு எரிச்சிட்டு வரணும். அதான் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, தகன பலி. ஆனால் இவருடைய வாயில் என்ன அறிக்கை பண்ணுறாரு? நானும் என் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்கிறார். So, there you can understand it is going to be a burnt offering, which means he has to go offer Isaac, he has to burn him, then he has to come back, because that is what God told him, to offer Isaac as a burnt offering. But see the faith of Abraham. He is saying, I and my lad, both of us will go offer sacrifice yonder, worship, and we'll come back. 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் இளைய குமாரன் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டா. இருவரும் அந்த ஸ்பாட் நோக்கி, அந்த இடத்தை நோக்கி நடந்து போகிறாங்க. See, when you read the 6th verse, it says, And Abraham took the wood of the burnt offering and laid it upon Isaac his son, and took him the fire in his hand and a knife, and they went both of them together. ஈசாக்கு பரிதாபமாக கேட்குறாரு 7ஆம் வசனத்தில், எப்பா இங்கே கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, தகன பலிக்கு வேண்டிய ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறான். Isaac is asking Abraham that, my father, and he said, here I am, my son, and he said, behold the fire and the wood, but where is lamb for burnt offering? அப்போ கூட ஈசாக்கு, உன்னை நான் வெட்ட போகிறேன், உன்னை தான் எரிக்க போகிறேன்னு அவர் சொல்லவே இல்லை. அங்கே ஒரு விசுவாச அறிக்கை. அதான் நான் சொல்கிறேன், ஏற்கனவே ஆபிரகாமுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் நிச்சயமாக, அதுதான் உண்மை. 8ஆம் சொல்கிறான், அதுக்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். See, in the 8th verse, see the faith of Abraham. He is saying, my son, God will provide himself a lamb for a burnt offering. So they went both of them together. So you should understand, see the faith of Abraham. He was very sure, and he knew God very well, because he was very close with God. That's why he knew God very well, that he is not going to get back from his promise. That's our God. பாருங்கள், 9ஆம் வசனத்தில் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கடத்தினான். Now read the 9th verse. And they came to the place which God had told him of, and Abraham built an altar there and laid the wood in order, and bound Isaac his son and laid him up on the altar. என்ன ஒரு கொடுமையான சூழ்நிலை பாருங்கள். 100 வயசில் ஒரு பிள்ளையை பிறந்தா அந்த பிள்ளையை கொண்டு போய் இவரே சாக்ரிஃபைஸ் பண்ணும்படியாக, தகனபலியாக்கும்படியாக கட்டைகளை அடுக்கி அந்த பிள்ளை கையை காலெல்லாம் கட்டி அவனை படுக்க வச்சுட்டு, அந்த தகப்புடைய உள்ளம் ஒருவேளை எப்படி இருந்திருக்கும், அந்த பிள்ளை, அந்த ஈசாக்குடைய உள்ளம் எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். See what a miserable state it is. After his 100th year, in his 100s, he has begotten a son. He has loved him so much, a beloved son. And after these many years of upbringing, God is saying to sacrifice him. Now he has to sacrifice that very child by his own hand. பின்பு அவனை படுக்க வச்சுட்டு 10ஆம் வசனத்தில், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். Now if you read there in the next verse, it says very clearly, after binding Isaac, Abraham stretched forth his hand and took the knife to slay his son. உண்மையிலேயே அவன் குமாரனை வெட்டும்படி அந்த கத்தி எடுத்து ஓங்கி எங்கே வெட்டியிருப்பான்னு நமக்கு தெரியாது.
ஆனால் அந்த பிள்ளையை அவனை கொன்று தகன பலி ஆக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு ஆபிரகாம் வந்து விட்டார். அந்த கத்தியை நீட்டி அவனை வெட்டுவதற்காக கத்தி எடுக்கிறார். Now Abraham stretched forth his hand. He took the knife. He was Jesus. ready to sacrifice his Jesus. own son. We do not know. Might be there would have been a small, at least a small cut in Isaac's body. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதன், ஆபிரகாமே ஆபிரகாமே, ஸ்டாப். Hallelujah. Hallelujah. In the 11th verse, if you read, and the angel of God called unto him out of the heaven and said, Abraham, Abraham. ஆபிரகாம் ஆபிரகாம் கூப்பிட்டார். அவர் கத்தியை ஓங்கரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, இதோ அடியேன் சொல்லுங்க அப்படின்னா. Now Abraham has stretched his hand to kill the child, but at that time when he heard the angel, he said, Here am I. Hallelujah. Hallelujah. அப்போ அந்த தூதன் சொல்றான், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. There then in the next 12th verse it is written, and he said, Lay not thine hand upon the lad, neither do thou anything unto him. அன்பு பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை நீங்க கவனிங்க. இங்கே அந்த தேவதூதன் சொல்கிறான், நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். Hallelujah. Hallelujah. Here, if you read very carefully, it is written, For now I know that thou fearest God, seeing that thou hast not withheld thy son, thine only son from me. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Now I know that you fear God. இப்போ இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு தெரியாதா தேவனுக்கு பயப்படுகிற ஆபிரகாம் தெரியாதா? So far, will not God know that Abraham is a person who fears a God? நீங்கள் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும் இதே 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு வாக்கியத்தை வாபஸ் வாங்கிட்டார். You know, when you compare the 22nd chapter 2nd verse and the 22nd chapter's 12th verse, God took back one of his said word. நேசகுமாரன் என்பதை தேவன் அங்கே உச்சரிக்கவில்லை. You know, God did not say the second time, your beloved son. 2ஆம் வசனம் சொன்னார், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், ஒரே பிள்ளை, இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ நேசகுமாரன் என்ற வார்த்தையை தேவன் அங்கே உச்சரிக்கவில்லை. அவனுடைய விசுவாசத்துக்கு ஒருவேளை ஆண்டவரே அதை தவிர்த்து விட்டார். You know, in the second verse, if you see, thy son, thine only son Isaac, whom thou lovest. But in the 12th verse, he is saying, thy son, thy only son. And he has took back his word as beloved. Hallelujah. 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 அன்பு பிள்ளைகளே, இங்கே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆழமான சத்தியம் என்ன? Beloved children, what is that depth secret that God wants you to know? இந்த பகுதியின் மூலமாக தேவன் உனக்கும் எனக்கும் என்ன சொல்ல விரும்புகிறார்? What does God want you and me to know? தேவனை தவிர எதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. தேவனை தவிர எதையும் அதிகமாக நேசிக்க கூடாது. தேவனை தவிர எதன் மேலும் பிரியம் வைக்க கூடாது. Other than God, we should not give importance to anything else. Other than God, we should not set our mind on anything else other than God. We should not love more anything or anybody else. கலாத்தியருக்கு நிருபத்திலே பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். In Galatians, and Paul says, those are of Christ, they have crucified their lust and their lavishness on the cross. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆசை வேண்டும், பாசம் வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனால் மற்றவர்களை விட தேவனுக்கு அதிகமாக நாம் செலுத்த வேண்டும். You know, a Christian, a child of God should have affection towards someone or love towards their children or anything. But it should not be more than that of what you give for God. தேவன் எங்கே சோதிக்கிறார் என்றால், இந்த ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்த பின்பு இவன் தன்னை வழக்கம் போல நேசிக்கிறானா, அந்த பிள்ளையைத்தான் நேசிக்கிறானா என்பதை அவர் சோதித்து பார்த்தார். Where or how is God tempting or testing Abraham? He gives a child for him, a promised child, and yet God is thinking, is he only loving his beloved son or is he giving much importance to me? ஆனால் ஆபிரகாமோ
தேவனே, உம்மை தவிர எதன் மீதும் எனக்கு நேசம் இல்லை, உம்மை தவிர எனக்கு எதுவும் பெரிதில்லை, அது என்னுடைய மகனாயிருந்தால் கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று தேவன் மேல் வைத்த நேசத்தை அவன் நிரூபித்து காட்டினான். But Abraham proved that he loved God more because he proved by showing that nothing is greater for me, even my son. ஹல்லேலூயா. Hallelujah. அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரை விட, தேவனை விட, இயேசுவை விட இதன் மீதாவது அதிகமாய் நாம் பாசம் பற்று வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் கிருபை நமக்கு குறைந்து விடும் என்று தோன்றுகிறது. Beloved son, beloved father, beloved brother, if you're going to set your love or if you're going to set your priorities on something else or someone else, or if you're going to show your affection more on something else or someone else more than God, then you should understand you are going to lose the grace from God. இப்ப ஈசாக்குக்கு பதிலாக தேவன் அங்கே புதரிலே முட்செடியில் ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு ஆட்டுக்கடாவை காண்பிக்கிறார். Now instead of Isaac, God is showing a lamb for them. தேவன் தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை தகன பலியாய் செலுத்தினார். Now Abraham, what did he do? He took the ram and offered him up as burnt sacrifice instead of his son. அந்த இடத்துக்கு ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அந்த யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தமா. And Abraham called the name of the place Jehovah Jireh, and it is said to this day, in the mount of the Lord it shall be seen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, Now the second time when you read in the 15th verse, the angel of the Lord called unto Abraham out of heaven the second time. 16ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால். In the 16th verse he is saying, and said, by myself have I sworn, said the Lord, for because thou hast done this thing and hast not withheld thy son, thine only son. அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு பாருங்க. 17ஆம் வசனத்தில், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சூழ்ந்து கொள்வார்கள் என்றும் அவர் சொன்னார். Now in the 17th verse, God is saying that in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed as the stars of the heaven and as the sand which is upon the seashore, and thy seed shall possess the gates of thy enemies. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்த சிறந்த அந்த குமாரனை கேட்ட பொழுது ஆபிரகாம் மனமுவந்து கர்த்தருக்காக பலியிட ஆயத்தமானார். You know, when God asked that only priority or that only love that is of Abraham, which was his son, he was ready to sacrifice it. எனக்கு தெரிந்து எங்களுடைய ஊழியத்தில் ஒரு அன்பான சகோதரன் இருக்கிறார். அவர் அரசாங்கத்தில் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தார். And I know a brother who is really a beloved one for me, even in our ministry. Now he's there. அவர் ஒரு உயர்ந்த பதவிக்கு, ஒரு கலெக்டர் லெவலுக்கு ப்ரமோஷன் வந்து விட்டது. He was a government official, and at that time he got a promotion to a high standard, high grade. ப்ரமோஷன் வாங்கின அந்த இரவு ஆண்டவர் சொன்னார், மகனே இந்த போஸ்டிங் உனக்கு வேண்டாம், எனக்கு ஊழியம் செய்ய நீ அதை ரிசைன் பண்ணிட்டு வான்னு கூப்பிட்டார். And that cadet was equal to collector, but God at that night he said, my dear son, this posting, this promotion is not for you. You should come and serve me. பாருங்க, அந்த போஸ்டிங் அவர் ரிசைன் பண்ண உடனே தேவனை விட எனக்கு எந்த போஸ்டிங் பெருசு இல்லை, எந்த உயர்ந்த பதவியும் பெரிதில்லை என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக இந்த போஸ்டிங் ரிசைன் பண்ணி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு, and when he did resign his post, thinking that nothing else will be prioritized in my life more than God, அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாம், உனக்கு என்னப்பா பைத்தியம் பிடிச்சிச்சா, இந்த போஸ்டிங் வேண்டாம்னு சொல்றியே, இதெல்லாம் என்ன உனக்கு என்ன ஆச்சு, மூளையில் என்ன ஆயிடுச்சுன்னு எல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டார். and his friends, families, relatives, own wife started asking, are you gone nuts? Why have you left this such great position? ஆனால் அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜாபை ரிசைன் பண்ணார். இன்னைக்கு நல்ல ஒரு தேவ மனிதனாக அவர் வேலையில இருக்கிறதை விட ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். So by the grace of God, he obeyed to the voice of God. He did resign that job, and today, more than being blessed as a government official, he is highly blessed and highly respected. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். Even I was a person who was working in a great organization, in a big firm, before I was brought into salvation.
ஆனால் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலை விட்டு முழுநேர ஊழியத்துக்கு வந்த பிறகு, but when God asked me to resign, at that time I surrendered myself for the Lord and I came for full-time ministry. அப்பப்பா தேவன் என்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். And that's the time when God blessed me with all the fullness. வேலை செய்த நிறுவனங்கள் கூட இவனுக்கு வயசாயிடுச்சுன்னு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பிடுவான். You know, in the organization that you work, you should understand at one stage of time you will face your retirement. ஆனால் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. But for the servants of God, there is no specified time for அவங்க retirement. லாஸ்ட் பிரீத் வரைக்கும் கர்த்தருக்காக உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். Till the last breath, we will be serving our God. எனவே தான் இங்கே ஆதியாகமம் 22:18 அந்த தேவதூதன் ஆபிரகாமை பார்த்து சொன்னான், That is why in Genesis 22 verse 18, that angel of God said unto him, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். and in thy seed shall all the nations of the earth be blessed, because thou hast obeyed my voice. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக்கொடுங்கள். My beloved children, obey to the word of God. இந்த செய்தியின் மூலமாக தேவன் உங்கள் இரண்டு விஷயங்களுக்கு உங்களை அவர் ஞாபகப்படுத்துகிறார். Today, through this sermon, God wants to make you remember two things. உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை தவிர எதையும் நீங்கள் பெரிதாய் நினைக்க வேண்டாம். In your life, in my life, you should not consider anything more important than God. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், சிலுவையை தவிர வேறு ஒன்றையும் நான் பெரிதாய் நினைக்கவில்லை, மேன்மை பாராட்ட மாட்டேன் என்கிறான். Apostle Paul says, above cross, I do not consider or prioritize anything else in my life. சிலுவை குறித்து அல்லாமல் வேறு எதை குறித்து மேன்மை பாராட்டேன் என்று அவர் He சொல்கிறார். is saying, I boast not on anything else rather than on the cross. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இந்த நல்ல நிலைமைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். You thank God for this good, blessed circumstances that God has kept you in. ஆனால் தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு கடந்து வருமானால் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள். If God gives you a calling, surrender yourself. தேவன் எந்த விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த விஷயத்தில் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். தேவன் அபரிதமாய் உங்களை உணர்த்துவார். And surrender yourself in that thing which God wants you to surrender. தினமும் யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். Every day say Jehovah Jireh. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுங்கள். It shall be provided of the Lord. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். எந்த நிலைமையில் இருக்கிறதை விட அதிகமாக உயர்த்தப்படுவீர்கள். All your needs will be sufficed. Whatever you want will be provided, and whatever your circumstance may be, but God will provide you. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Now I'm going to pray for you. நீங்கள் ரெண்டு விஷயத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். Two things you have to surrender. தேவன் கேட்பதை கொடுங்கள். Firstly, give what God is asking for. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். Secondly, obey God. எங்களை அன்பாய் அதிகமாய் கிருபையாய் தயவாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, Our blessed Father who loves us mercifully and miraculously. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. All those children who heard this verse, my God, you bless them. உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் பொறுப்படுத்திக் When கொள்வீராக. your children surrender themselves for you and prioritize you, Lord, you take care of all their needs. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர்களை ஆசீர்வதித்து பல்லுக்கு பெருகும்படி செய்வீராக. Lord, when your children surrender themselves and obey to your word, you suffice them and you multiply them. இந்த வார்த்தையின் சத்தம் கேட்ட இடத்தில் என்னுடைய பிரசன்னம் இறங்கி எல்லா தீய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. Let all the unclean spirit be removed from the places where the sound is resounding now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Jesus Christ, I ask. ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. God bless you. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, என் கண்ணீரை கண்டு கரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே, என் கண்ணீரை கண்டு கரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.